இடம் ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிளை வந்துட்டா இப்போ கல்யாணத்தை முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ரயில காணோம் ஐயா. பயணிகள் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் மீண்டும் கவனிக்க. நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். அரை மணி நேரத்துல வந்துரும், 5 நிமிஷத்துல வந்துரும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ரயில் வந்த பாடல. எப்ப ஒண்ணு கரெக்டா சொல்லு, இல்ல கொரோனா கடிச்சிருவேன். என்னால முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே டை கிட்டி இருக்கேன். எங்கிட்ட காட்டுறேன், ட்ரெயின் வரும்போது அவர் காண முடியாது. அவன் காட்டுல என்ன தப்பு? என் பொண்ணு பாத்தியா? இன்னைக்கு காலையெல்லாம் முகூர்த்தம், மாப்பிள்ளை இந்த ரயிலாம் வர்றாரு. ரயில் ஒழுங்கா வராதனால கல்யாணமே நின்று போச்சு. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, நான் நேத்தே டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போக போல. ஏன் ட்ரெயின் லேட்டு, அது இன்னைக்கு தானே போறப்போது. உங்க மாப்பிள்ளை ட்ரெயின் வந்தாச்சியா? போகலையா? பொண்ணுங்க பொண்ணுங்க, வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. வாங்க போடியா மாப்பிள. கெட்டு வேணாம், கெட்டு வேணாம், கெட்டு வேணாம். முதல்ல இங்க வச்சுக்கலாமா இல்ல கிராமத்துல வச்சுக்கலாமா? எங்க வேணாலும் வச்சுக்கலாம், காரியம் முடிஞ்சு போச்சு. வாங்க. ஏய் மருத, எனக்கு தெரியல, நல்ல பாக்கியம். அட நம்ம பாக்கியம் என்ன பண்ண? நீ இங்க நிக்கிற, உன்னை அங்கெல்லாம் போய் தேட்டு வர. அது போட்டு இது என்ன பிள்ளை ஆம்பளை மாதிரி ட்ரெஸ்? ஆமா, பட்டத்து போய் படிச்சுட்டு வர, ஒரு நல்ல பட்டுச்சேர வாங்கி கட்டு வரக்கூடாதா? அது சரி, எவன் தச்சது இவ்வளவு டைட்டா? மருத, இந்த பேண்டோட அருமை உனக்கு தெரியாது. இது 300 ரூபாய். என்னது 300 ரூபாயா? சரி சரி, நீ கிளம்புமா. என்ன பிள்ளை சத்தம்? ஒண்ணும் இல்லையா? இல்லையே, ஏதோ கிழிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சே. சொல்லு. பேண்ட் கிழிஞ்சு போச்சியா? ஆஹா, இதுதான் 300 ரூபாய் லட்சணமா? இந்த பாருக்குள்ள பொண்ணுங்க கட்ட வேண்டியது கட்டணும், இல்லனா இப்படிதான். சரி சரி வா. யா, எப்படியா வர்றது? என்ன பிள்ளை இன்னொரு பெரிய இதா போச்சு. இந்த வேஸ்ட் கட்டிட்டு சீக்கிரமா வண்டிக்கு வா. ஏண்டா பெரிய கற்பனா, பொழுது சாயிர நேரம் ஆச்சு, இன்னும் என் பேத்தி வர காணவே. மெட்ராஸ் இருந்து பொடிநடே வந்தா கூட இன்னும் சேர்ந்து இருக்கலாமே. மகராசியா வருவாத்தா, பொறுமையா இரு. அம்பலார, பொண்ணு என்ன படிப்பு படிச்சுட்டு வருது? பிகாம். நான் படிப்பை கேட்டேன். நானும் அதை தான் சொல்றேன், பிகாம். புரியலையே. உனக்கு புரியாது. பிகாம்னா 15வது. அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு பிகாம் வெத்தலை காம்பு சொல்லிட்டு போக காம்பு மூடி சும்மாரியா? பொண்ணு வருது. அம்பலார அம்பலார, பாக்கியம் வந்தாச்சு. அப்படியா? வெய் விடுறா பட்டாசா, அடிடா மோளத்தை. அடியே வெளியம்மா, சீக்கிரமா ஆர்த்தியோட வாக்குள்ள. அள்ளு தவளங்கிட்டு அள்ளுங்க. என்ன அம்பலாற, பொண்ணு வருதுன்னு சொன்னீங்க, பையன்ல வந்து இறங்குறான். பாக்கியம், சௌக்கியமா இருக்கியாமா? நான் சௌக்கியம் தான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா,
என்ன புள்ள இது வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு? ஏங்க பேண்ட் கிழிச்சு வச்சாங்க? டேய், வண்டி எடுத்து ஓரமா கட்டிட்டு பொட்டி எடுத்து உள்ள போடா. அம்மா உள்ள போய் துணியெல்லாம் மாத்திக்க போ. இந்த புள்ள இங்க வா. ஊர்லயே பெரிய படிப்பு நம்ம பொண்ணு தான் படிச்சிருக்கு. ஊருக்கண்ணே பட்டிருக்கோம். சிஸ்டி சிஸ்டி போடு. சரி. என்னடி மக்களே அப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் அழகா லட்சணமா வந்துடக்கூடாது? போகடி, அப்ப கண்ண கொள்ளி வைக்க கட்டி போக. நில்லுடி. ஊரார் கண்ணு, உரப்பார் கண்ணு, பாதி கண்ணு, பரப்பா கண்ணு எல்லாம் தொலைஞ்சு போக. இப்படி கையில இப்படி உனக்கு சேர்த்து சுத்திக்கடி. ஏன் இவ்வளவு அழகான பொண்ணை பெற்றிருக்கிறிய, ஊரா இருக்கண்ணு ஊமையிலையும் பட்டிருக்கோம். அக்கா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். என்னடா? நீங்களும் கருப்பு, ஐயாவும் கருப்பு, இது மட்டும் எப்படி சிவப்பா இருக்கு? ஏல மருதா, மருதா. என்னக்கா? ஏல இங்கேயா இருக்க? இந்தாடா வேட்டி, போய் குளிச்சிட்டு சீக்கிரமா கஞ்சி குடிக்க வா போ. சரி, அந்த வக்கையில எடுத்து மாட்டுக்கு போடு. நாங்க போடுறோம், நீங்க போங்க. நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேட்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்திருப்பேனே. அட அறிவு கட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படாத தப்பு. அதுலயும் அவ கட்ட வயசு கட்டுறது அதை விட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, தலையோட சுத்தமாகும். நான் மரதையாக நினைச்சேன். ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரமா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சா கடியாரம், பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். இதான் குண்டு கூட மரத இவ்வளவு இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. என்னக்கா? யார் அவங்க எல்லாம்? பைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்னையா பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? ஓட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் 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 நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவு எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியர் ஐயா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பள வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பாத்து போ, நாய் கண்டா விடாது. போகியா போய் நாளைக்கு வாங்கியா. தொண்டையெல்லாம் வலிக்குது. என் மொழி ஏது? குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன்.
ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ, பாரியா, பச்சையில பச்சை கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்தா அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா. நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்?